அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்கள். இன்றைய பெயர் அல் முஹைமின். பொருள் பாதுகாவலன், சாட்சி சொல்பவன், மேற்பார்வை செய்பவன். இந்த பெயரின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன? சர்வகாலமும் அல்லாஹு தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். நமக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை அல்லாஹ் நன்றாகவே அறிந்திருக்கிறான். ஆகவே அவன் நமக்கு இறக்குவதை வைத்து திருப்தி அடைய வேண்டும். அல் முஹைமின், அதாவது தனது படைப்புகளின் மீது நல்வாழ்வையும் பாதுகாப்பையும் உறுதி செய்பவன். அவன் எப்போதும் விழிப்புடன் இருப்பவன். அவனிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. அவன் நாம் மறைக்கும் அனைத்து ரகசியங்களையும் அறிந்தவன். அல் முஹைமின் என்பது திருக்குரானில் ஒரு முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அல் குர்ஆன் 59வது அத்தியாயம் 23வது வசனம். வல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஅமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சமளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை எல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன். இந்த பெயரை தினமும் ஓதினார் அது மனிதர்கள் மற்றும் ஜின்களின் தீமைகளிலிருந்தும் மோசமான சூழ்நிலைகளிலிருந்தும் பாதுகாப்பளிக்கிறது. மிகச் சிறிய அணுவிலிருந்து மிக பெரிய விண்மீன் வரை அனைத்தையும் அனைவரையும் அவன் கண்காணித்து வருகிறான். அவனிடம் பாதுகாப்பை தேடுபவர்களுக்கு பாதுகாப்பையும் அமைதியையும் வழங்குபவன் அவனே. அல்லாஹ் எப்போதும் நம்மை கண்காணித்து நம்மை தீங்குகளிலிருந்து பாதுகாத்து சரியானதை நோக்கி வழிநடத்துகிறான் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த பெயர் அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைக்கவும் நமக்கு தேவையான பாதுகாப்பையும் அவன் எப்போதும் வழங்குவான் என்ற நம்பிக்கையை பெறவும் நம்மை ஊக்குவிக்கிறது. உங்களுக்கு ஆதரவோ உதவியோ வேண்டுமென்றால் அந்த அல் முஹைமினை அழைக்க மறவாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.